உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது. முதுகெலும்பு சரியா இல்லைன்னா அப்புறம் சாஞ்சு ஒண்ணு இப்படி சாயணும் இல்லைன்னா இப்படி சாயணும். அப்படி சாஞ்சு. அப்ப மனுஷனுக்கே முதுகெலும்பு முக்கியம்னா நாட்டுக்கு முதுகெலும்பு என்ன? விவசாயம் முக்கியம் இல்ல. ஒருவேளும் விவசாயியும் மதிக்கல, விவசாயத்தையும் மதிக்கல. டெல்லியில எவன் கேட்க அவ்வளவு போராடி பெற்ற அந்த விவசாயிகள் தான் உண்மையிலேயே விவசாயிகள், பாராட்ட வேண்டிய விவசாயிகள். உண்மையிலே உயிரே போனாலும் விடல. எத்தனை பேர் இறந்திருக்கா தெரியுமா? அதுல எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம். நாட்டுல விவசாயத்துக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஆனா அப்படி பேரும் சோறு தான் திங்கிறோம். சோறு திங்கும் போதாவது இந்த விவசாயி நினைச்சு பார்க்க வேண்டாமா? சோத்தை நினைக்கிறது இல்ல, காசை நினைக்கிறது கூட்டம். என்னத்தை சொல்ல, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஆகி போச்சு. அப்ப என்ன ஆகுது? ஒரு பொருளை உற்பத்தி பண்றவன் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று 2000 வருஷத்துக்கு முன்னால வள்ளுவர் பாடிக்கிறார். அதுதான் நடக்கும். வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. விவசாயத்தை விட்ட யாரும் உருப்பிடவும் முடியாது. அப்பேற்பட்ட விவசாயி தான் நல்லா இருக்க முடியும்.